அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்ந்து நம்ம ரமலானுடைய மாதத்தில் ஒரு விளம்பரம் செஞ்சு வர்றோம். இலங்கையில் கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக மாற்றிக்கொண்ட 14 குடும்பங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்கோம். அது சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யானை தொல்லை, மற்ற தொல்லைகள், அவர்களுக்கு அதுக்குரிய வீடு வாழ்வாதாரம் இல்லாத பெரும் சுமையாக அவர்களுடைய வாழ்க்கை கழிகிற நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 14 வீடுகள் அமைச்சு கொடுக்குற திட்டத்தை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு தற்போது ஒரு பகுதியில் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிற முதல் கட்டமாக இந்த வேலைகள் தொடர வேண்டும். அதே போன்று அடுத்திருக்கக்கூடிய மீதி உள்ள வீடுகளை எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று தான் உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜகாத்து நிதிகளை இந்த மக்களுக்காக தந்துதவ வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், ஜகாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு முக்கியமான கூட்டத்தாராக கவனிக்கப்படக்கூடியவர்கள் முஅல்லஃபத்துல் குலூப் என்கிற உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்படுறவங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவங்க. எனவே அவர்களுக்கான இந்த உதவியை, ஜகாத்து நிதியை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும், டிபாசிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் சில நாடுகளில் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள், இந்தியா போன்ற நாடுகள், மற்ற சில நாடுகள் அந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க. முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் நம்ம உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற செய்திகளை நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த ரமலானுடைய காலத்தில் நிறைய உரைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற உயர்தரமான உன்னதமான ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் நம்ம இபாதத்துக்கள் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதைப் போல இன்னொரு வகையான இபாதத்து தான் நம்முடைய சொத்து செல்வத்தினூடாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவுவது. எனவே அந்த காரியத்துக்கும் உதவுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.